Hello friends, welcome to Chef Sivaya's. இன்னைக்கு நம்ம வீடியோல மாசி கருவாடு தொக்கு எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதுல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். கடுகு போடுறேங்க. கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு 2 பல்லாரி வெட்டி வச்சிருக்கேங்க. அதை போடுறேன். அதை போட்டு நல்லா வதக்குவோம். கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் பொடிசா. அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். கொஞ்சம் உப்பு போடுறாங்க வதங்குறதுக்கு. பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மாசி நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. அம்மியில் பாதி தட்டின பிறகு மிக்சிலையும் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இது கட்டை மாதிரி வெளியே கிடைக்கும். நம்ம வாங்கி இடித்து வச்சுக்கலாம். அதையும் போட்டுடலாங்க. இந்த மாசி சூர மீனில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கங்க இந்த கருவாடு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க. இப்போ ஒரு 7 வத்தலுங்க. அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டுடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலுங்க. அதையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மாசி தொக்கு ரெடிங்க. இனிமேல் இறக்கிட வேண்டியதான். மனம் சூப்பராக இருக்குங்க. இதை சுடுசோறுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம் சைடிஷாக சாப்பிட்டா சாப்பாடு நமக்கு இன்னும் அதிகமாகவே நம்ம சாப்பிடுவோங்க. இந்த மாசி கருவாடில் நமக்கு அதிகமான புரோட்டீன் சத்து கிடைக்குங்க. இது சூறையில் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதை சாப்பிட்டோன்னா நமக்கு அதிகமான புரோட்டீன் ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.